வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, வீட்டில் வந்து தூங்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹீரோயின் நினப்பாவே இருக்கும். அது இல்லாமல் ஒரு கில்ட் வேறு இருக்கும், நம்மளுக்கு அவளுக்கு வந்து ஃபீவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இப்போது ஸ்டே பண்ணது, ஹீரோயின்கிட்ட பேசினது இதெல்லாம் நினச்சி அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஏதோ ஒரு பாசம், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு ஹீரோ ஃபேமிலி இருக்கவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேற்று நடந்தது எல்லாமே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் அப்படிங்கும்போது தங்கச்சி கேட்பா, அப்படியான எந்த ஹாஸ்பிட்டல், நான் வேணா பார்க்கட்டுமா வரட்டுமாங்கும்போது சரி வரியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், தங்கச்சி அழைச்சிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். கரெக்டாக வெளியே வரும்போது ஆப்போசிட்டில் யாடா வருவா. யாடா வந்துட்டு எங்கே போனேன், நேற்றே நான் உன்னை வந்துட்டு பார்க்க வந்து வீட்டில் இல்லை, எங்கே அண்ணனை தங்கச்சி கிளம்பிட்டீங்கும்போது ஐம் சாரி, நான் வந்து நேற்று கொஞ்சம் பிஸியாகிட்டேன், இன்றைக்கி வந்து நான் போகிறேன், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பொண்ணு அட்மிட் ஆகிருக்கா, சாயோட சிஸ்டர்ன்ட்டு 2 பேரும் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, நான் இன்றைக்கி உன் கூட வந்துட்டு மூவி போகலான்னு இருந்தேன், லஞ்சுக்கு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு வந்து யாடா சொல்வா. ஹீரோக்கா என்ன சொல்லணும்னு தெரியாது. சரி நேற்று தான் வந்துட்டு இவ்வளோ யாடா கூட எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு தங்கச்சி என்ன சொல்கிறா, ஓகே நான் வந்து தனியாக போயிட்டு நான் போய் பார்க்குறேன், நீ வந்துட்டு யாடா கூட போ, மூவிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி வருவாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா போல். ஹீரோ வந்துட்டு நேற்று வந்துட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ஊட்டிலாம் விட்டுருப்பானா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாள். கரெக்டாக அவள் பார்த்தீங்கன்னா நீ வந்தோன்னுமே நீயே பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும். நீ வந்து எப்படி இருக்கீங்க, உடம்புல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்ருப்பா. அப்போ நீ வந்துட்டு கேட்குறா, யாருக்காக வாசலை பார்க்குறீங்க, எங்கள் அண்ணனுக்காகவா, எங்கள் அண்ணன் வந்துட்டு யாடா கூட வந்துட்டு வெளியே போயிருக்காரு மூவிக்கு. ஹீரோயின் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே மாறும். ஓகே ஓகே அப்படின்ட்டு அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வருவா. அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு சாய் வருவான். சாயை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ சாய் வந்துட்டு நீ எதனால் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாங்க. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு இவர் வந்து என்னை பர்தர் பண்ணாதான்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதனால் இவள் அவாய்ட் பண்ணிட்டு போவாளா, ஏன் என்னாச்சு என்னை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓப்பனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லு அப்படிங்கும்போது அவள் சொல்லுவாள், அந்த மாதிரி நேற்று உங்களை பார்க்க வந்தேன், உங்களுக்கு கேட்கலாம் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொன்னீங்க, ஒரு வேளை என்னை பிடிக்கல போல், அதனால தான் நம்ம தேவையில்லாமல் வந்து நிற்கணும். இல்லை நேற்று வந்துட்டு ஒரு இதில் இந்த டென்ஷனில் இருந்தேன், அதனால தான் சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சாரி கேட்பார். உடனே வந்துட்டு அப்படியே இருப்பா, இல்லை நான் வந்து தெரிஞ்சுலாம் இது பண்ணல, சாரிங்கும் போது அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி உங்கள் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிடுவா. ஹீரோயினை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகும்போது அவங்க அண்ணன்ட்ட தானே பேசும்போது அவங்க அண்ணனை கேட்பான், அந்த மாதிரி நீயே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து உன்னை வந்து பார்க்க வந்தாளாண்டு. ஆமாம் பார்க்க வந்தாங்க, இப்போ தான் கிளம்புனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இவ கேட்பா, நீ வந்து உண்மையிலே நீ வந்து லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்பாளா. அதுக்கு வந்துட்டு ஏன் அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறேன், மற்றபடி நான் வந்துட்டு லவ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவானா. இந்த பாரு, உனக்கு லவ் இல்லாமல் நீ எப்படி வந்து கல்யாணம் பண்ணிப்ப, அம்மா சொன்னால் நீ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிப்பியா, நீ நினச்சி பாரு, நான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வீடு வந்துட்டு இதாக இருக்குமா, ஏன் நான் அந்த அளவுக்கு வந்துட்டு கெட்ட பையன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து கேட்பாரா. அதுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து அந்த ஃபேமிலியே பிடிக்காது, ஆனால் திருக்குன்னு என்ன நீயே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது தானே, எனக்கு தெரியும் அவங்க ஒருத்தவங்க வெறுத்துட்டாங்கன்னா லைஃப் லாங் வெறுப்பாகத்தான், இன்னும் புதுசாக வந்துட்டு நீ அந்த ஃபேமிலி கூட வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். இவனுக்கும் ஆமாம்ல அம்மா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் கொஞ்சம் யோசனை வந்துடும். இங்கே ஹீரோ வந்துட்டு யாடா கூட வந்துட்டு வெளியே போயிருப்பான், கிளப்பில் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு இவனோட கான்சன்ட்ரேஷன் எதுவுமே வந்துட்டு அந்த டான்ஸில் இருக்காது. தெரியாமல் என்ன பண்ணுவானா, காலை வந்துட்டு மீச்சிருவான். உடனே வந்துட்டு இவ கேட்பா, என்னாச்சு இன்றைக்கும் மைண்ட் அப்செட்டாக இருக்குன்ட்டு. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்ததுக்கப்புறம், ஏன் உடம்புக்கு ஏதாச்சும் இதா, நம்ம மூவி போகலான்னு இருந்தோமே போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினை பார்க்க வருவானா. அங்கே இருக்க நர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க பிரதர் வந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்னடா இது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போல். வீட்டுக்கு வந்தோடனே தங்கச்சிட்டு கேட்பான், நீ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணியா, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆமாம் சாய் வந்துட்டு அழைச்சிட்டு போனார், என்ன அண்ணன் அந்த பொண்ணை பற்றிலாம் நீ கேட்குற, அதை வந்துட்டு இந்த டைமில் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்பாளா. இல்லை ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போவானா. என்ன உனக்கு தனியான ஒரு கன்சர்ட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்பான். இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு பாவமாக இருக்குல்ல அதனால் மட்டும் தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்ப்பானா. இல்லை ஏதோ ஒரு விஷயம் சரி கிடையாது, ஏதோ ஒன்று மறைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ என்னையே டீஸ் பண்ணிகிட்ருக்கியா, அப்போலாம் ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போயிட்டு யோசிச்சு பார்த்துட்ருப்பான், நான் ஏன் அவளே நினச்சிட்ருக்கேன், நான் ஏன் ஹீரோயினே நினச்சி பார்த்துட்ருக்கேன், ஏன் இப்படி என் மனசு இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாய் வந்து அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான், அம்மா நான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீயே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க,
உங்களுக்கு அந்த ஃபேமிலியே பிடிக்காது, நீ ஹர்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. திடுக்குன்னு வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்களே, எதனால? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்பான். உங்களுக்கு உண்மையிலேயே நீயே பிடிக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா, என்னடா இது கண்டுபிடிச்சிருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறான், என்னம்மா என்ன பிளான், எதனால் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பானா, இந்த பாரு நீ வந்துட்டு வர வர அந்த பேட்டி கூட வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்க. ஸோ சரிப்பட்டு வராது. பேட்டி வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது. நீ அவள் கூட இதாக இருக்க. அவள் வந்து உனக்கு ஹானஸ்ட்டாக இருப்பா நீ நினைக்கிறியா? அவள் வந்து உனக்கு உண்மையாக இருப்பான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் உனக்கும் அவளுக்கும் வயசு டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீ தேவையில்லாமல் நீ ஆசையை வளர்த்துட்ருக்காத. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு பேட்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன நினச்சிட்ருக்க, என் பையனை எனக்கு எதிராக வந்து தூண்டி விட்டுட்ருக்கியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைம்மா நான் எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவாளா. எனக்கு உன்னை பற்றி தெரியாது நினச்சிட்ருக்கியான்னு சொல்லிட்டு பலார் பழம் அரைஞ்சி, உன்னோட இடம் எது தெரியுமா, நீ வந்து ஒரு சர்வெண்ட்டு தான். நான் உனக்கு இங்கே இடம் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு வேலை பக்கம் மட்டும்தான். இந்த பேலஸ்க்கே ஓனர் ஆகும்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஐடியாலாம் வச்சுக்காத, இந்த ட்ரீம்லாம் வந்து கனவுலாம் கண்டுட்ருக்காத, ஒழுங்கு மரியாதை இருந்தால் இரு, இல்லைனா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லுவாங்களா. உன்னை வந்துட்டு ஆண்டி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு காலை வந்து கெஞ்சுவா. அந்த மாதிரி நான் தூரமாக இருந்து சாயை பார்த்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாளா. ஃபஸ்ட்டு சாயோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பாட்டி பேலஸ் இருக்குல்ல, அங்கேயே வந்து போயிடுவாங்க. அங்கே பாருடா, உன் மனசில் என்ன பட்டிருக்கோ அதை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு உண்மையை லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிட்டே கேட்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க 2 பேருக்குள்ள லவ் இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. சொல்லுடா உன் மனசில் இருக்கிறத வந்துட்டு ஓப்பனாக பேசு அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு நான் அந்த பொண்ணை நான் பார்த்ததுலேருந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவான். கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிடுவான். அவங்க அம்மாக்காக வந்து சொல்லிவிடுவான். உடனே இந்த பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அதானே, உன்னை வந்துட்டு யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா, கண்டிப்பாக அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் வீட்டில் வந்துட்டு பேசி பார்க்குறேன் உங்களுக்காக அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து சொல்லிடுவாங்க. இவங்களுக்காக ரொம்ப ஹாப்பியாகிடும், நம்ம பிளான்லாம் நடக்குதுன்னு. இங்கே ஹீரோ அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியாமல் இருக்கும். அவர் வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக வந்துட்டு பேங்காக் போகிற மாதிரி இருக்கும். அவரால் உடம்பு சரியில்லை, போக முடியாமல் இருக்குமா. அதனால தான் பையனை கூப்பிட்டு என்னால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஸோ ஏன் சார்பாக நீ போய் அட்டன் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. 2 days ஆகும்னு. ஹீரோவும் ஓகேப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாட்டி மூலியமாக நான் வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணிட்டேன், ஆனால் ஹஸ்பண்ட் ஃபோட்டோக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வராளா. ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வந்து பே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு சும்மாலாம் உன்னை பே பண்ணல, அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான், இந்த என் வீட்டில் ஒரு வேலைக்காரங்க போயிடுவாங்கள்ல, மிச்சமாயிடும்ல, அதனால தான் வந்துட்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கோ, உனக்காக நான் பே பண்ணிட்டோன்னுமே நீ எப்படி ரொம்ப ஆடாத, நீ வேலைக்காரி தான் அப்படின்ட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டி பெனாத்திட்டுருப்பாளா. ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, உனக்கு தெரியும்ல நீ வந்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்காக ஆண்டி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஷாக். ஏன்னா மருமகளாக வர அளவுக்கு வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களாண்டு. ஆமாம் நான் பொய்யா சொல்கிறேன், அவங்களோட பிளானு அவளை அழைச்சிட்டு வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிடணுமே. இவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுது, நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலான்னு ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போனால் ஹீரோ தான் அங்கே இல்லைல்ல. ஸோ வந்துட்டு அங்கே டிரைவர் என்கிட்ட கேட்டால் ஆட்கள்லாம் வேலை பார்க்குறாங்க, நான் ஹீரோ இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க, அவர் வரது இல்லைண்டு. நெக்ஸ்ட் இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹீரோட வீட்டுக்கு வந்து இந்த சொன்னாங்கள்ல இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு கேளுங்கன்னு, ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி தான் பொண்ணை வந்து சின்ன பொண்ணு தானே, ஸோ வந்து அந்த பொண்ணை வந்துட்டு உள்ளார போமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் அந்த ரூமை விட்டு கிளம்பிடுவா. அப்போ வந்துட்டு என்ன ஆன்ட்டின்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் வந்துட்டு மேட்ச் மேக்கர் வேலை பார்க்குறேன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு ஏதோ பேச போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாய் வந்து ரூம்குள்ளே வருவான். பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருப்பா பேட்டி. என்னாச்சு, எதுக்கு வந்துட்டு கீழே உட்காந்துருக்கும் போது, ஏன் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கும் நீக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பாட்டி வரைக்கும் வந்து பேசிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாளா. இங்கே பாரு என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து வில்லிங்காக இல்லை, எங்கள் அம்மா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். எனக்கு தெரியும் ஆன்ட்டியை மீறி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஒதுக்கிடுவீங்க தானே, இந்த வீட்டை விட்டு அமுச்சிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீ அப்படி நினைக்கிற, நான் உன்னை லைக் பண்ணுறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் நீயே கல்யாணம் பண்ணாலுமே
நான் வந்து உன்னை இந்த வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் அப்போ உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல, லவ்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்தால் போதும். நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ண தேவையில்ல, என்னை வந்து லவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமாக நினச்சிட்டு இருக்கா. வீட்டே இருந்துடலாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூலி வந்து இந்த ஸ்டெப் மாம் வந்து அவங்க பையனுக்கு வந்துட்டு நீயை வந்து கேட்குறாங்கன்ட்டு. இதை பார்த்தாலுமே அக்காவுக்கு தங்கச்சிக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. பட் ஹஸ்பண்ட் ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்து நம்பவே முடியல. யார் அவங்க கேட்குறாங்களா, அவங்க எப்போவுமே வந்து பிடிவாதக்காரங்க. அவங்க கேட்குறாங்கன்னா சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறாங்க. நான் வந்து ஆனால் என் பொண்ணை தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ ஏன் பண்ணுற, சாய் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு, சாய்க்கும் உன் பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் என்கிட்ட நேரில் சொன்னாங்க போது உடனே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, அந்த பையன் நல்ல பையன் தான், அதுக்காகலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன், அந்த ஃபேமிலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்பா வந்து சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ வந்து காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் தான் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போயிருக்கான்னு அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு இவன் வந்து சொல்கிறா, வாமா கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு பொண்ணை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது ஹீரோவே காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து வேலைக்காரங்க பேசிக்கிறாங்க, ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ண நல்லா இருக்கும்ல, அவன் இந்த டார்ச்லேருந்து தப்பிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கே வேலை பார்க்குறவங்க பையன்ட்டு போயிட்டு ஹீரோ எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு ஃபாரின் போயிருக்காரு, பேங்காக் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கா எப்போ வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா கிளைண்ட்டை மீட் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த டீலிங் வந்துட்டு இவன் வந்துட்டு பார்க்குறான், அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த டீலிங் அப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரா வந்து நம்மளை மிஸ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு யாரா நினைப்பாப்போ ஹீரோக்கு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இங்கே யாரா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வந்துட்டு கிளப்புக்கு போயிட்டு அந்த கேம்லிங்லாம் பண்ணுவாங்களே அது வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா. அப்படியே இவளுக்கு வந்துட்டு இப்போ அதிர்ஷ்டம் மாதிரி அடிக்குது. இவ அப்படியே வந்துட்டு 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கிளப்போட ஓனர் வந்துட்டு யாரா வந்து பார்க்குறான், யாரா இது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனோட பேர் சியா. மேக்ஸிமம் வந்துட்டு தாய் ட்ராமா அந்த கெட்டவன் பேர்லாம் சியாவாக தான் இருக்கும் போல். ஸோ இவன் வந்து சியா, இவன் வந்துட்டு கேட்குறான் யார் அந்த பொண்ணுன்னு. அவரோட பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா சரி அப்படியே கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பிளான் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பாட்டி வந்ததுக்கப்புறம் ஏமா நீங்களும் அப்போ வந்து டல்லாக இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து கேட்பாளா, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பார், இந்த மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சிச்சுல ஹையர் ஸ்டடிக்காக வந்துட்டு ஃபாரின் போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். ஃபஸ்ட்டு நீக்கு அந்த பிளானே கிடையாது, ஆனால் அப்பா வந்துட்டு ஃபாரின் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்ப்பா அப்படிங்கும்போது இல்லை ஹையர் ஸ்டடி பண்ண நீ உங்கள் அண்ணன் மாதிரி வந்துட்டு படிக்க வந்துட்டு போ அப்ராட் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எந்த பொண்ணு கேட்பாங்கல்ல அதுக்காக வந்து சொல்கிறாரு. உள்ளார ஒய்ஃப் போய் கேட்குறாங்க, ஏங்க நம்ம பொண்ணோட விருப்பம் என்ன நீங்கள் கேட்டுக்க மாட்டிங்களா, ஏன் நீங்களே டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு அந்த குடும்பத்து மேலே வந்து எனக்கு டவுட் இருக்குது, அந்த பொம்பளையை வந்து நம்பாத உங்கள் அக்காவை, அவள் ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுருப்பா, ஏன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட முடியாது, அவங்களாம் வந்துட்டு எப்போவுமே வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு பாட்டி வந்தோடனே அமைதியாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு இந்த பேட்டி வந்து கண்ணாலே ஃபஸ்ட்டு வெளியே போகணுன்னு மிரட்டிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ, என்னோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கும்போது ஆமாப்பா இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு வேணாம் என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம் வரும், என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பேட்டிக்கு சந்தோஷமாக தாங்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்து போய் புலம்ப போவாங்கள்ல, என்ன தைரியமாக இருந்தால் என்னோட ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி விட மாட்டேன், அந்த பொண்ணோட தலையெழுத்து வந்துட்டு என் கையில் தான் இருக்குது, நான் பழி வாங்குவேன், அந்த நீயை வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பொண்ணை வச்சு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோட்டோ கிட்டே பெனாத்திட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இவ ஸ்கூலில் விட்டு காலேஜை விட்டு வரும்போது டிரைவர் இங்கே சாய் டிரைவர் வந்து நிற்பார். அவங்கள வந்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க சாயோட அம்மாங்கும்போது, ஆன்ட்டியா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போனால் வீட்டுக்கு போவாள். அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு பேட்டி வந்து நிற்பா. உடனே பேட்டி வந்து வணக்கம் வைக்கும்போது பேட்டி வந்து கேட்பா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, சாய் வந்துட்டு வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது, யார் உன்னை கூப்பிட்டா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லுவாளா, வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த இடத்துல நான் தான் இவளை இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ளார எந்தெந்த ஸ்டெப்மாக வராங்க. இவளுக்கு ஐயோ ஆன்ட்டின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறா. நீ உள்ளார வாமா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இவளுக்கா என்ன பேசணும் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. பேட்டி வந்துட்டு வெளியே நிற்கிறா. நீயும் போயிட்டு சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கம்ஃபர்டபுளாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, என்னம்மா நான் வந்து உங்கள் வீட்டில் சொன்னேன், உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தலைவக்கால் புரியாமல் பேசும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆன்ட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்ட்டு. நான் வந்துட்டு சாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், சொல்லப்போனால் சாய்க்கும் வந்து உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் வந்துட்டு பேசினேன், உங்கள் வீட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேங்கும் போது இவளுக்கு இது தெரியாதுல்ல, அப்படியா எதுவுமே எனக்கு தெரியாது ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாளா.
அப்போது உங்ககிட்ட இதை பற்றி பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லுவாள். என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், என் பையனுக்கு கூட உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் உன் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன், உங்ககிட்ட கூட டிஸ்கஷன் பண்ணாமல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா உனக்கு என் பையனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. இவளுக்கு தான் பிடிக்கும்ல சாயை, ஸோ அவனா அப்படிலாம் சிரிச்சுட்டே குனிவாள். சொல்லுமா, என் பையன் மேலே உனக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா, என் பையனை உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் வந்துட்டு என்னமோ ஆன்சர் பண்ணியிருப்பாள். பிடிக்குங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருப்பா போல். உடனே இவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆகிடும், ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஏதோ பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டேன். இவ அப்படியே கொஞ்சம் வெக்கப்படுவாள். இதை பார்த்துட்டு ஓகே உன்னோட ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் பையன்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி திமுறாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாய் இப்போ தான் வந்துட்டு காலேஜ் விட்டு வந்திருப்பாரு. என்னாச்சு நீ வெளியே நிற்கிற பேட்டின்னு கேட்கும்போது, இல்லை உள்ளார வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க, ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போங்களேன் கை கால் மூஞ்சி கழுவுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நவுத்து பார்ப்பாளா. அவனே வந்துட்டு சாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்கன்னா நீயும் இருப்பா, நீயே பார்த்தனுமே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டெப் மேம் இந்த மாதிரி போயிட்டு நீயை வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு இவ கிளம்புவாளா. இங்கே பாரு வந்ததுலேருந்து நீக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்கல, போகிற வரல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போங்க, காஃபி வச்சு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது உடனே இவ என்ன பண்ணுவாள், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல ஃபுட்லாம் சமைச்சு தரேன் பேட்டி அப்படி நல்ல பிள்ளை மாதிரி பேசும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் பார்த்துட்டு தான் இருப்பான் சாய். அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன தெரியுமா இருந்தால் பையனும் நீயும் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் பையனை வந்து கிளம்ப பார்த்துருப்பேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, உன் அவள் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் இருக்க தேவையில்ல, என் பையன் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த பேலஸ்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டரே போட்டுருவாங்க. ஆண்டி நான் என்ன பண்ணுறேன், என்னை அலோவ் பண்ணுங்கள், நான் ஜஸ்ட் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே என்னென்ன ட்ரிக் பண்ணுவேன் எனக்கு தெரியாது, ஸோ உன்னால் எனக்கு எப்போவுமே பிரச்சனை தான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் இந்த பேலஸ்குள்ளே வா, அது வரைக்கும் இந்த பேலஸ் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்துட்டு தள்ள பார்ப்பாங்களா. இல்லை ஆண்டி என்னால் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணு, என் பையன் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, என் பையனையும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ வந்து அழுதுகிட்டே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.